இப்போ சமீபமாக ஒரு பெரிய நிகழ்ச்சியை பார்த்தோம், ஒரு அரசியல் நிகழ்ச்சி பார்த்தோம். அதில் நான் நிறைய பேரை கேட்ட பசங்களை நான் கேட்டேன், எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், எம்ஏ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க பிஹேவியர்லாம் ரொம்ப எராட்டிக்காக பப்ளிக்கில். ஸோ இன்னும் இப்போ நம்மளோட நம்ம மோகன்தாஸ் ஏஜ்லாம் ஒரு ஏஜ் அது. அப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போதே டீசெண்டாக இருப்போம். இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மச்சி குச்சி அந்த மாதிரிலாம் பேசிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த 20 வருஷம் கழித்து டெஃபினட்டாக இந்த இளைஞர்கள் மேலே வருவாங்க இல்லைங்களா? ஆனால் அது ஏற்ற மாதிரி இல்லை. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் படிப்பு சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி நீ மாவட்டந்தோறும் ஏதாவது இளைஞர்களை எல்லா கட்சியெல்லாம் இளைஞர்களை கூப்பிட்டு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன இது கேட்டால் அந்த 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 கண்ட்ரோல் ஆகணும். அந்த எனர்ஜி லெவல் இஸ் நாட் அப் டு டேட் இல்லைங்களா? பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த மாதிரி இளைஞர்கள் இன்னும் 20 வருஷத்துக்கு ரொம்ப டெரிஃபை ஆகிடும். தெரிஞ்சோ விரும்புகிறோமோ விரும்பாட்டி அவங்க தான் நம்ம கையில் மஞ்சள் கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு இந்த மாநிலம் தோறும் ஏதாவது ஒரு கேம்ப் மாதிரி போட்டோ ஏதாவது பண்ணால் எதாவது ஐடியா இருக்குமா, முடியுமா, பாசிபிளா? தேங்க்யூ. 2 விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி இப்போ இந்த இளைஞர்கள் காலகட்டம் இல்லைங்கிறது, இது உங்கள் பையனும் அந்த டைமில் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பான். உங்கள் பையன் உங்கள் ஏஜுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இதே தான் சொல்லிகிட்டு இருப்பான். இது ஒரு சைக்கிள். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொன்ன ப்ராப்ளத்தில் என்னென்னா, இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் எஜுகேஷன். சரிங்களா? எம்எஸ்சி படிச்சுட்டதாலேயோ எம்ஏ படிச்சுட்டதாலேயோ அந்த குவாலிட்டி வருங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் படிக்காதவர்கள் பற்றியில் இதை விட நான் பெட்டர் குவாலிட்டி இருக்குது. ஸோ ஒன்று இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிடையாது. பட் நீங்கள் ஓவரால் அட்ரஸ் பண்ண ப்ராப்ளம் மேக்ரோ லெவலில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜென்ரேஷன் இதை எப்படி நெறிமுறைப்படுத்துறதுங்கிறதுல இப்போ எனக்கு 30 வருடமாக அந்த மாணவர்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் இதாக தான் இருக்குது. என்ன சவால்னா, நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே போகும்போது இந்த காலேஜ் சேர்மன் என்ன சொல்லுவார், சார் இவருக்கு கைடன்ஸ் கொடுங்க சார், இவனுக்கு ஃபாரினில் எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்கள் சார், இவனுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க சார் அப்படிம்பார். இன்றைக்கி அந்த காலேஜ் உள்ள போனேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறார், சார் கொஞ்சம் ஆட்டிடியூட் பற்றி பேசுங்க. ஆட்டிடியூடு தான் சார் இன்றைக்கி இருக்கிறதுலே பிரச்சனை. நான் 10 கம்பெனியை கூப்பிட்டு வரேன் சார் கேம்பஸ் இன்டர்வியூக்கு, இவன் சொல்கிறான் நான் இது அட்டன் பண்ண மாட்டேன், இது வேணா அட்டன் பண்ணுறேன். இவன் சூஸ் பண்ணுறான். கம்பெனி இவனை சூஸ் பண்ணுறதை விட இவன் எதில் அட்டன் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறான். காரணம், இவனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடுச்சு. சிங்கிள் சைல்டு ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கிற மேக்சிமம் இருக்கிற ஒரே சிக்கல் சிங்கிள் சைல்டு. வீட்டிலையும் மிரட்ட முடியல, ஸ்கூல்லையும் மிரட்ட முடியல, காலேஜ்லையும் மிரட்ட முடியல. சரியா? ப்ளஸ் பேம்பரிங். இப்போ நான் நடந்து போய் 4 நாள் காசில் படிச்சிருந்தேன்னு சொன்னேன். என் பொண்ணுக்கு நான் சர்ச்சிபாலில் படிக்கும்போது அப்படி விடலை. இதுக்கு உலகத்தினுடைய பெஸ்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துடணும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் பருவத்தில் அவர்கள் தேவைக்கு மேலே காசு அதிகமாக இருந்தாலே அது தப்பான வழிக்கு மட்டும்தான் போகும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கல்கள் நிறையா இருக்குது. இந்த ஆட்டிடியூட் பிரச்சனையில் இந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைச்சதுலையும் இந்த இருக்கிற பிஹேவியர்லையும் இப்போ எப்படி இந்த காலேஜ் சேர்மன் சொல்கிறாரோ அது மாதிரி நான் தனிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் முதல்ல இந்த கோர்ஸ் படிக்கலாமா இந்த இதுக்குன்னு என்கிட்ட பேரண்ட்ஸு ஒரு பிள்ளையோட வருவாங்க. இப்போ வர்றதெல்லாம் பஞ்சாயத்தாக மட்டும்தான் வருது. கடைசியாக மந்தவெளியிலேருந்து ஒரு அப்பா அம்மா பையன் கூட்டு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். டிஸ்கன்யூ பண்ணுறேங்கிறாங்கன்னு திரும்பி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்னை ஒரு ஹெச்ஓடி டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு, எதுக்குடா சொன்னார் அப்படின்னா, நான் ஷர்ட்டில் டாப் பட்டன் போடலை, அதுக்காக என்னை திட்டாரு அப்படின்னா. அது சொன்னேன், மேபி அந்த காலேஜ் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்திருக்காங்க, இன்னொரு இடத்துல அடிச்சுட்டு தான் அதை சொல்லியிருந்திருப்பாங்க. நீ ரவுடி கிடையாது, நீ என்ஜினியரிங் படிக்கிறவன் அந்த டாப் பட்டனை போட்டுக்கிட்டு தான் போயிருந்துருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணணும்னா நாங்களாம் 2 லட்சம் தடவை டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது கிடையாது அப்படிங்கிறான். அடுத்து என்ன சொல்கிறாங்கனாக்க, ரொம்ப டீப்பாக ப்ரோவ் பண்ண பிறகு கேன்டீனில் போய் எனக்கு அங்கே எல்லாரோடையும் சாப்பிட பிடிக்கல. அடுத்த குற்றச்சாட்டு. நீங்களும் நானும் மோகன்தாஸும் அதை விருது மாதிரி நினச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயோ நம்மளை என்னைக்காவது ஒரு கேன்டீனில் சாப்பிட விட மாட்டாங்களா? அவனுக்கு அதர்வே. ஏன்னா அவனோட ப்ராட்டப் அந்த மாதிரி அவனை பழக்கலை. ஸ்கூல் வரைக்கும் அவனை அப்படி பழக்கவே இல்லை. அதை அசிங்கமாக நினைக்கிறான். புரியுதுங்களா? இந்த மாதிரி மைனர் இஷ்யூஸ் எடுத்தீங்கன்னா, மைனர் இஷ்யூஸ் எல்லாம் அல்ப இஷ்யூஸ், லைஃப் ஓரியன்ட் ஒன்று கூட கிடையாது. இந்த மாதிரி அவனுங்க எல்லாம் மேக்னிஃபை பண்ணிக்கிட்டு எல்லாமே பியர் குரூப் ப்ரெஷர்.
நாங்கள் +2ல் இருக்கிற இந்த 8 பேரும் சேர்ந்து இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கணும், நாங்கள் 6 பேர் சேர்ந்து இதை பண்ணோம். இந்த பியர் குரூப் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. லேட்டஸ்ட் பிரச்சனை ட்ரக்ஸ். தமிழ்நாடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ட்ரக்ஸ் போகணும்னு நீங்களோ நானோ கற்பனை கூட பண்ணி பார்த்துருந்துருக்க மாட்டோம். இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, தண்ணி அடிக்கிறவன் மட்டையாயிடுவான், கவுந்து ஒளிஞ்சு மட்டையாடுவான். ஒரு நாளைக்கு அடிப்பான், இன்னொரு நாளைக்கு அடிக்க மாட்டான். அட்லீஸ்ட் 2 அப்போனா அவனுக்கு தெளிஞ்சிரும். ட்ரக்ஸில் அது எதுவுமே கிடையாது. அவன் போலீஸ்கார சட்டையை பிடிக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியல, அவன் பாட்டுக்கு பட்டாக்கத்தை எடுத்துட்டு சுத்துறாங்கிறது அவனுக்கு தெரியல. இந்த ஜென்ரேஷன் தான் பயமா இருக்கு. இது என்ன பண்ண போறோம்? அவைலபிலிட்டி அதிகமாயிடுச்சு. அவன் ஸ்கூல் பக்கத்தில் சாக்லேட்டா கிடைக்குது, அவன் காலேஜ் பக்கத்தில் பொட்டலமா கிடைக்குது. இது அவனுக்கு ரீச்சபிள் ஆயிட்டதுல இது இன்னைக்கு பயப்படக்கூடிய ப்ரொபோர்ஷன்ல போயிடுச்சு. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இது ஒரு பாயிண்ட். நீங்க கடைசியா கேட்டது, கேன் வி கண்டக்ட் கேம்ப், மாஸ் கேம்ப், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் மாஸ் கேம்ப் பண்ணி இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எ வெல்கம் எக்ஸசைஸ். ஐ ஆம் வித் யூ. நீங்க இனிஷியேட்டிவ் எடுங்க, இல்லை நான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன். இதுல சிக்கல் என்னன்னா, இதை நம்ம தொடங்கிடுவோம், இதை யாரும் ஹைஜாக் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். இங்கதான் சிக்கலே. இது எல்லாருக்கும் தேவைப்படுது. இன்னைக்கு 2026 ஏப்ரலுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். இது லட்டு நீங்க கொடுத்த கான்செப்ட். நீங்களும் நானும் ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் வேண்டாங்க, 10 lakhs ஒரு இடத்துக்கு தரோம், நீங்க ஒரு 26 ஸ்பாட்ல கொஞ்சம் பண்ணி கொடுத்துறீங்களா? ஸோ இது நடைபெறும். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒத்த கருத்துடைய ஜெனியூனான பிளான்ட் பண்ணப்படாத ஆட்களை வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அவசியம் கண்டிப்பா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கான்செப்ட். ஸ்ரீதர், ரொம்ப லேட்டாக வந்தீங்க. இப்போ சமீப காலமாக அரசு பள்ளியில் படிக்கிற +2 படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி தேர்ந்தெடுப்பதில் தடுமாற்றம் நிலவி வருகிறது. அதாவது 10 பேர் இன்ஜினியரிங் செலக்டிங் சேர்ந்துடுறான். பட் அது அந்த தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போகிற, அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தமிழ்லேருந்து இங்கிலீஷ் படிக்கிறது கஷ்டப்பட்டுட்டு பாதி டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க. சில மாணவ மாணவிகள் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று நீட் தேர்வில் தோல்வி அடைந்து மன தளர்ச்சி அடைகின்றனர். இவளுக்கு ஏதாவது தீர்வு காணப்பட முடியுமா? என்ன மாதிரி புரியல, எதுக்கான தீர்வு கேட்குறீங்க? அதாவது ஒரு கைடன்ஸ், டோட்டல் கைடன்ஸ் கொடுத்து இருக்கிற உனக்கு இது கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே ஃபைன், ஐ வில் சார். இன்னைக்கு சினாரியோ மாறிடுச்சு. இப்போ என்னை போன்றவர்கள், we are available in digital media, we are available in media, we are available in person for guidance. ஸோ இதுக்கு மேலேயும் கைடன்ஸ் இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. அது இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் செய்யுது. கவர்மெண்ட்டே அதுக்கு ஸ்கீம்ஸ் ஏற்படுத்தி அதுக்கு புக்லெட்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதிலேயே +2க்கு பிறகு என்ன கோர்சஸ் இருக்குங்கிறத பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்கூலுக்கெல்லாம் வர வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. எங்க சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸுக்கும் இவங்களுக்குமான ஈக்குவேஷன். இதில் பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவு, பிள்ளைகள் எடுக்கிற முடிவு, இது ரெண்டும் ஜெல்லாகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இந்த ஜெல்லாகிறதுல ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் பியர் ப்ரெஷர், பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கும் பியர் ப்ரெஷர் தான். அந்த மாமா இதை சொல்லிட்டாரு, இந்த சித்தப்பா இதை சொல்லிட்டாருங்கிற ரெண்டுக்குமே பியர் ப்ரெஷர். இந்த முடிவெடுக்கிறதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, people are not with open mind. சரிங்களா? நான் இப்போ இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் போது கிண்டலாக ஒரு ஜோக் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் கவுன்சிலிங்னா என்னன்னாக்க, அப்பா அம்மாவும் பொண்ணும் என்கிட்ட, சார் எங்களுக்கு இந்த மார்க்கு என்ன படிக்கலான்னு கேட்கறதுக்கு பேர் தான் கவுன்சிலிங். இன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காங்களோ அதை என் வாயிலிருந்து வரவழைச்சிடுறது தான் இன்னைக்கு கவுன்சிலிங். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பா அம்மாவும் பொண்ணு உட்காருவாங்க. அது பையன்னு வச்சுக்குவோம். வந்த உடனே சொல்லுவார் அப்பா, சார் இந்த பையலுக்கு சின்ன வயசுலேருந்து சார் காருன்னு உயிரை விடுவான் சார், பொம்மை காரெல்லாம் வாங்கி இது பண்ணுவான், பெரிய கார் எடுத்து நோண்டிட்டு இருப்பான், என்ன சார் சேர்க்கலாம் அப்படின்னு. சார் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, ஆட்டோமொபைல் சார், அவனுக்கு ஆட்டோமொபைல் எடுங்க சார்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆட்டோமொபைல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி சார் அப்படின்பாரு. சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரமாதமான கோர்ஸு, அதில் எந்த குறையும் இல்லை. நீங்கள் ஆட்டோமொபைல் சென்னை இங்கே டெட்ராய்ட்னு சொல்கிறேன் சார், இங்கே எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் சொல்லி இன்னொரு 5 நிமிஷம் சொல்லி முடிப்பேன். சார் உங்களுக்கு தெரியாதுதா, நீங்கள் கண்டிப்பாக நல்லா சொல்லுங்கள், பட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேலை கிடைக்கும்ல சார் அப்படிம்பாரு. அடுத்த கேள்வி. திரும்ப ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சொல்லி ஆட்டோமொபைலை விற்று முடிப்பேன். முடிச்ச உடனே
கரெக்ட் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன் சார், வரணுமா சார்? இதான் இன்னைக்கு கவுன்சிலிங் ஆயிடுச்சு. அப்போ ஓப்பன் மைண்ட் அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லி தரலாம். நீங்கள் முடிவு எடுத்துறாங்க, அவங்க எனக்கு சொல்லி தராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? இதான் சார் அப்படிங்க, நாங்கள் பார்த்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க, இதான் சார் அப்படிங்கிறாங்க. அந்த ஓப்பன் மைண்ட் இல்லாதது எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸாக இருக்குது. ஜெனியூனாக கேட்குறவங்களுக்கு எங்களால் கைட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 198 இருந்தால் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கும், தமிழ்நாட்டோட நம்பர் 1 காலேஜ். அடுத்து MITயில் கிடைக்கும். இவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுங்கிறான், இல்லை அங்கே மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, தமிழ் இந்தியாவில் எங்கேயும் இல்லை, ஒரே இடத்துல இருக்கடா, இதை எடு உன்னை கொத்திட்டு போவான் அப்படின்னு சொல்கிறத கேட்க தயாராக இல்லை. அதுக்கு கீழே 10 லெவல் கீழே இருக்கிற ப்ரைவேட் காலேஜில் போய் அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறான். இந்த கேம்பஸில் போக கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா இங்கே டொனேஷன் கொடுத்து சேர முடியாது, நீ வாங்கின 198 மட்டும்தான் சேர முடியும். அதை சொல்லி கேட்ட ஒரு 10 பொண்ணுங்கள், அங்கிள் அன்னைக்கு சொன்னீங்க நல்ல வேலையா, அன்னைக்கு நாங்கள் வேறு அந்த ஐடு தேங்க் பண்ணுவாங்க. இந்த விவரமானவன் நினச்சிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, இவன் அந்த அவன் நினைக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவனை காப்பாற்றாது, இந்த CEG இவனை காப்பாற்றும். இது இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சிக்கலாக இருக்கு. அந்த லிசனிங்கோ அந்த இதுவோ ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கு. எஸ்பெஷலி 2 டிவைடு, சிட்டி ரூரல் டிவைட். நாங்கள் சென்னையில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துவேன், கிராமத்துலேயும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துவேன். கிராமத்துக்கு போனேன்னு வச்சுங்க, அவன் அப்படியே இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்தவன் தான் 3 மணி நேரம் எந்திரிக்க மாட்டான். இந்த அண்ணன் ஏதோ சொல்லுது, நம்ம இதுபடி கேட்டுருந்தோம் அப்படின்னு உட்காந்துருப்பான். இங்கே கல்யாண ரங்கத்தில் போய் உட்காந்தோடனே அப்படி தான் எடுத்தோடனே இப்படி தான் இருக்கும், நீ இப்போ என்ன எனக்கு தெரியாது சொல்லிட போகிற, இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் 15 நிமிஷம் உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பேன். நான் அந்த டிமார்க்கெட்டிங் தேவைப்படுது. என் பேர் சிவகுமார். நான் கொஞ்சம் உயர்கல்வியிலேருந்து கொஞ்சம் பள்ளி கல்விக்கு கொஞ்சம் இறங்கி வரேன். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ப்ரைமரி எஜுகேஷன் 1 to 5 பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழி கல்வி பசங்களே இல்லை. ஆக்சுவலாக இப்போது எல்லாருக்குமே வந்து ஆங்கில மோகம் வந்துடுது, இங்கிலீஷில் தான் படிக்கணுன்றாங்க. ஒரு ஸ்லம்மில் இருக்கிறவங்க கூட கடன் வாங்கியாவது CBSE ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஒரு முன்ன மாதிரி ஒரு 20-25 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. இது வந்து இந்த நிலையை வந்து மாற்ற 2 விஷயம் சார். இதில் நம்ம கிளாரிட்டி எல்லாருமே பேனல் டிஸ்கஷனில் பேசுகிறவங்கலேருந்து, சபையில் பேசுகிறவங்கலேருந்து, இதை கருத்து சொல்கிறவங்கலேருந்து வேண்டிய வெரி கிளாரிட்டி என்னென்னா, தமிழ் படிப்பது வேறு, தமிழில் படிப்பது வேறு. இந்த 2க்குமான கிளாரிட்டியை முடிவெடுத்துக்கணும். தமிழ் படிப்பது வேறு, தமிழில் படிப்பது வேறு. தமிழ் படிப்பது கட்டாயம், சரிங்களா? தமிழில் படிப்பது கட்டாயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதனால் இவ்வளோ தனியார் பள்ளிகள் முளைச்சுதுன்னு கேட்டிங்கன்னாக்க, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் சொல்லித்தரது நான் மட்டம் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் ஒரு சமூகத்தில் லோயர் ஸ்ட்ராட்டாவில் இருக்கவங்க கூட நான் டை கட்டணும், நான் இது பண்ணுன்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்ப தொடங்கினாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் எடுத்திருக்கிற முடிவு, அரசு பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன்ஸ் திறந்தாச்சு. இன்னைக்கு எப்படி பிரைவேட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்களோ, அதில் கோவிடுக்கு பிறகு இந்த ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தால் கவர்மெண்ட் ஸ்கூலோட அட்மிஷன்ஸ் எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்னைக்கு சென்னையிலையும் சரி, ரூரல்லையும் சரி, இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன்ஸ் வந்து மிக லெவலில் அதிகரிடுச்சு. இது வேணும், இது மோகம் கிடையாது, இது வேணும். இது இல்லாமல் தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம எல்லாருக்கும் மேலே எட்ஜில் இருக்கோம்னா, நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுங்கிற காரணத்தால் மட்டும்தான் எட்ஜில் இருக்கோம். அதனால மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையும் நம்மளால புரட்டி போட முடியுது. இது ஒரு பக்கம். நான் முடிச்சிடறேன். இதில் பேரலாக இன்னொரு விஷயத்தையும் நான் கையில் எடுக்கிறேன். மத்திய அரசு வந்து NEP 2020 புதிய கல்விக்கு, அதாவது நீங்கள் கேட்க வந்தீங்கிற புரிஞ்சுக்கிட்டு ஜோசியக்காரர் மாதிரி நான் பதிலே சொல்லிட்டேன். NEP 2020 புதிய கல்விக் கொள்கை வந்துச்சு. இல்லை என்ன இருக்குன்னு இந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் தெரியாது, எதிர்க்கவங்க இருக்கவங்களுக்கும் தெரியாது. அதான் சிக்கலே. கிட்டத்தட்ட 500 சொச்சம் பேஜ், 500 சொச்சம் பேஜையும் படித்து பொழிப்புரை எடுத்து நான், ஏன்னா அது லீகல் மாதிரி சில டெர்மினாலஜியை புரிஞ்சுக்க தெரியணும், எடுத்து தமிழ்நாட்டில் 110 கூட்டங்கள் NEP 2020 நான் பேசினேன். சரிங்களா? சொல்லப்போனா ஒரு கூட்டம் பிஜேபிக்கே நான் பேசினேன். சார் எங்கள் ஆளுங்களுக்கு இதை கொஞ்சம் புரிய வைங்கன்னு கேட்டாங்க, அதுக்கும் நான் பேசினேன். ஒரே இது என்னன்னா, அதில் சரின்றது சரியும்பேன், சரியில்லாத சரியும்பேன். அதில் 98% சரியான விஷயங்கள் இருக்கு, 2% சரியில்லாத விஷயங்களை நம்ம அவங்க மாற்றிக்கணும். அவங்க அதில் ஒன்றும் மறு கருத்தே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் அவங்களே அதை வெளியில் கொண்டு வரல, அமுல்படுத்தலை. முதல் அடிப்படை விஷயம் 1 to 5 கண்டிப்பாக இந்தியாவில் தாய்மொழி கல்வி மட்டும்தான் இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
பட் சிக்கல் என்னன்னா அவங்களே அதை அமுல்படுத்தலை. அமுல்படுத்தியிருந்தால் சிபிஎஸ்சி எங்கே இருக்க போகுது, ஸ்டேட் போர்டு எங்கே இருக்க போகுது? எல்லா பயிலும் தமிழில் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஸ்கூலு, வியாபாரம் முடிஞ்சு போச்சா? எடுத்தோடனே வியாபாரம் முடிஞ்சு போச்சா? அப்புறம் 6 ஆன்வர்ட்ஸ் தான் இங்கிலீஷே வரப்போகுது. அப்போ அமல்படுத்தலை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தோட வேலை 500 என்ஜினியரிங் காலேஜஸை மேய்க்கிறது இல்லை. நீங்கள் ராக்கெட் கண்டுபிடிக்கிற ரிசர்ச் பண்ணுங்க, அவன் தனியாக நடத்தி அவன் டிகிரி கொடுக்கட்டும். நல்லா இருந்தால் சேருவான், நல்லா இல்லாட்டி சேர மாட்டான். அது அவன் பிரச்சனை. இது மாதிரி அட்டானமி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பள்ளி கல்வி அளவில் நிறைய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்க்கிற 1-2 விஷயங்கள்ல நீட்டை தாண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்களாம் கடுமையாக லோயர் ஸ்டேட்டாவையும் கிராமப்புறத்தையும் பாதிக்குங்கிறதுல கடுமையாக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சிக்காம பேசப்பட்ட விஷயங்கள் எது எல்லாம்னு கேட்டிங்கன்னாக்க, 3rd ஸ்டாண்டர்டுக்கும் 5th ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த பிள்ளைங்க என்ன ஆகும், இதுதான் புரிஞ்சிக்காம எதிர்க்கிற விஷயம். அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற டெர்மினாலஜி, இட்ஸ் கால்ட் சென்சஸ் எக்ஸாம். அதை இப்போ நான் பொழிப்புரை எழுதணும். சென்சஸ் எக்ஸாம்னா என்னன்னா, ஒரு புது கல்வி திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதை அறிமுகப்படுத்தும் போது நம்ம எந்த நோக்கத்தில் அறிமுகப்படுத்தினோமோ அந்த நோக்கம் அங்கே செயல்படுத்தப்படுதா, அந்த வாத்தியார் அதை புரிஞ்சுக்கிட்டு நடத்துறாரா, அந்த மாணவன் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணி என்னோட சிஸ்டத்தை நான் சரி பண்ணிக்கிறதுக்காக வைக்கிற எக்ஸாம். அது மாணவர்களுக்கு அந்த மார்க் என்னன்னு கூட தெரியாது. இதுதான் சென்சஸ் எக்ஸாம். இதை அவங்களும் புரிய வைக்கல, நம்ம ஆளுங்களை இதை கடுமையாக எதிர்த்து இவனுக்கு எப்படி நீ பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த பல விஷயங்கள் டோட்டலாக காலி ஆகிடும். அதான் உண்மை. ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, இப்போ மீடியா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மீடியானால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ நிறைய நம்ம அதாவது பொதுவாக டிவிலேயோ இல்லை மெயினாக டிவி தானே இப்போது என்டர்டெயின்மெண்ட்டுது. அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா அதில் சொல்கிறது நிச்சயமாக அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் நிறைய அப்படிங்கிற, அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லதை கெட்டதாகவும் சொல்ல முடியுது, கெட்டதை நல்லதாகவும் பண்ண முடியுது. அது ஒரு மொராலிட்டி, அது எப்படி கொண்டு வர்றது சார்? ஓகே, நல்ல உதாரணம் வேறு சொன்னீங்க. இதில் கொடுமை என்னென்னா, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து கடலெண்ணெய் தான் சமைச்சு சாப்பிட்டோம், கடலையை தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். திடீர்னு அதை கிளப்பி விட்டு அதுக்கு சொல்லி இப்போ திரும்ப அதே கடலை எண்ணெய் தான் நல்லது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு எப்படி ஃபில்ம் இன்ஃப்ளூயன்ஸிங்கோ, இது நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஃபில்முக்கும் பொருந்தும். ஒரு கணிசமான வயலன்ஸ் ஃபில்மில் இருக்குங்கிறது நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொடுமை என்னென்னா, நைட்டு சீரியல் போட்டிங்கன்னா அந்த ஃபில்மை விட மோசமான வயலன்ஸ் சீரியலில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் குடும்ப பாக்கானது, குடும்பத்தில் நடக்கிறதுன்னு, அதை விட மோசமான வயலன்ஸ் இப்போ சீரியலில் இருக்கு. வருத்தம் என்னன்னா, பார்க்கறது ஃபுல்லாக உங்களை மாதிரி லேடிஸ் மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் இப்போ நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உங்ககிட்ட ஏதாவது ஏதாவது இந்த இடத்துல ஒரு இது செத்துட்டான் அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவிச்சார் என்ன பேசுறீங்க அப்படின்னு இருப்பீங்க. அந்த சீரியலில் வெள்ளிக்கிழமை நைட் அது மட்டும் தான் ஃபுல்லாக ஒரு டெட் பாடி அது கிளம்புற வரைக்கும், பயணம் பண்ணுற வரைக்கும் 4 எபிசோடு அது மட்டும் தான் வருது. அது நமக்கு அன்றைக்கி அபிஷேகமாக இல்லை. இது அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வி அவுட் டு கம் அவுட். இன்றைக்கும் நான் மீடியா பர்சனுங்கிற முறையில் சொல்கிறேன். மீடியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுனாக்க, ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் தொடங்கி நியூஸ் சேனலை பார்க்கறதுலேருந்து மென் தான் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன். விமனோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக சீரியலில் கொண்டு நாங்கள் போட்டாகணும். அதுக்காக விமனுக்கு நியூஸ் தேவையில்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அது ஒரு போதை தான், ட்ரக்கை விட மோசமான போதை அது. கொஞ்சம் நம்ம அதிலிருந்து வெளியில் வர, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த போதையோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் அங்கே பார்க்கலன்னா தப்பு இல்லை, ஓடிடியில் திரும்ப கிடைக்குது, திரும்ப அதை போய் பார்த்துக்கலாம். இது அங்கே சேனலில் சொல்லப்படுற விஷயங்கள். பட் சேனலை தாண்டி இன்னைக்கு சோஷியல் மீடியா பவர்ஃபுல் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் தட். இல்லையே, பண்ண முடியல. முயற்சி பண்ணுது, அது கவர்மெண்ட்டுக்கு சங்கடமாக இருக்கிறதால அமைதியாக இருக்கு, வேற ஒன்று. பார்க்கறது இல்லையே, அதான பிரச்சனை. நீங்கள் அங்கே வியூஸில் போடுங்க,
நெகட்டிவ் தம்ப்நெயில் எடுங்க, 1,63,000. இந்த பக்கம் நீ முன்னேறலாம் நண்பா, நீ வாழ்க்கையில் கூடவா, 13 தானே நம்ம பேட்டர்ன் தானே. நீங்க மருமகன் சார். ஓகே, நாப்பா அவர்களை நான் நேரில் சந்தித்து சீஃப் கெஸ்டாக காலேஜுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். சொல்லுங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் உண்டு. தமிழ் மீடியத்தில் எஸ்எல்சி வரையில் படிச்சுட்டு 6 மாதம் புரியாத புதுசாக பட்டணம் வந்த கிராமத்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்கோம். உங்களோட சயின்ஸ் கிராஜுவேஷன்லேருந்து ஆரம்பித்து பன்முக எக்ஸ்பர்டைஸ் பற்றி சொன்னாங்க. உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்ச பேஷனான விஷயம் என்ன? உங்கள் தொழில் பேஷனான விஷயம், இந்த ஹாலில் ஒரு சவுண்ட் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சவுண்டை குறைக்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு சத்தமாக வச்சு பாட்டு கேட்குறது என்னுடைய மிகப்பெரிய இது. இங்கேருந்து நான் ஊருக்கு பெரம்பலூர் கிளம்புனேன்னா எக்ஸ்க்ளூசிவாக 4 ஹவருக்கு ஒரு பென்ட்ரைவ் ரெடி பண்ணுவேன். பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி, இன்றைக்கி அஃப்கோர்ஸ் நமக்கு இது இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ரெடி பண்ணுவேன். பேஷனுங்கிறது முழுக்க பாடல்கள் அது வந்து இது இருக்கிறது. ஊரில் போய் கிராமத்தில் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது ரெண்டும் வந்து அம்மாவோட உட்காந்து தாயம் விளையாடுறது, இது பிடித்த விஷயங்கள். கிராமத்தானா என்னை காமிச்சிக்கிறது, அது வந்து எங்கே போனாலும் என்னை கிராமத்தானா காமிச்சிக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் அடுத்து இந்த சர்வீஸ் சைடு வந்தீங்கன்னாக்க ஹெல்பிங் டெண்டன்ஸ். நம்ம வந்துட்டோம், எல்லா பிள்ளைகளும் நம்மளை மாதிரி வரணும், எல்லா குடும்பமும் நம்மளை மாதிரி முன்னேறணும். அது அப்படிங்கிறது நிறைய சத்தம் போடாமல் உதவி செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது தொடக்கத்துலலாம் வந்து ஒரு 15 வருஷம் ஓசியில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்காமல். நம்ம ஊரில் எந்த ஓசிக்குமே மரியாதை கிடையாது வச்சுலாம். பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓசியில் பண்ணுறதுல காலப்போக்கில் என்னென்ன, அப்போ நீங்கள் வந்துடுறீங்களா அப்படிமா, அப்போ நான் எப்படா வர முடியும், ஒரு ஃப்ளைட்டில் வந்தாகணும், ஒரு டிக்கெட் போட்டாகணும், ஒரு ஹோட்டல், அப்போ நீங்கள் வந்துடுறீங்களான்னு ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சொல்லணும் போல இருக்குது, இதெல்லாம் வேணும்னு சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்னொரு காலகட்டம் என்னென்னா, நான் அந்த இவங்களெல்லாம் பார்ப்பேன். ஒரு முறை வந்து புஷ்பவனம் குப்சாமியை வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக புக் பண்ணேன். அப்போ புஷ்பவனம் குப்சாமியை ஃபிக்ஸ் பண்ண உடனே எல்லாம் முடித்த பிறகு ஒரு அந்த காலத்தில் சைக்ளோ ஸ்டைல் தானே, பேக் டு பேக் சைக்ளோ ஸ்டைல் ஒன்று கொடுத்தாரு. இதை வச்சுங்க அப்படின்னாரு. என்னென்ன, சென்ட்ரல் ஸ்டேஷன் செல்லும்போது இந்த காரில் கூட்டி செல்லவும், சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்கியவுடன் 2 வாட்டர் பாட்டில்கள் கொண்டு வந்து ட்ரெயினில் வைத்து விடவும், ஒரு பிஸ்கட் பாக்கெட் கட்டாயம். இந்த மாதிரி போட்டு அங்கே வந்து அகுஜா ஆம்பிளிஃபையரும் இந்த மைக்கும் இதெல்லாம் பண்ணி இது வேணுங்கன்னாரு. என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் மற்றெல்லாம் காசு கொடுக்குறீங்க, நான் ஏங்க 2 தண்ணி பாட்டில் ஏன் காசில் வாங்கி குடிக்கணும், நான் ஏங்க போய் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கணும், ரெண்டாவது நான் உயிரை விட்டு கத்துவேன், நீங்கள் முன்னையாக பேசாத ஒரு ஸ்பீக்கரையும் மைக்கை கொண்டாந்து கொடுத்துட்டு என்ன திட்டிகிட்டு இருப்பீங்க. அப்போ தான் எனக்கு ஸ்டார்டட் லேர்னிங் இதெல்லாம் தேவைன்னு. அப்புறம் நிறைய பேர் அட்வான்ஸ் கேட்பாங்க. நான் போயிட்டு சரி இதில் போய் அட்வான்ஸ்லாம் கேட்டுக்கிட்டுன்னு. அதில் மோசமான அனுபவம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, முதல் நாள் வரைக்கும் எந்த சத்தமும் இருக்காது. முதல் நாள் ஃபோன் பண்ணி என்னங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் சொல்லாமல் விட்டோமா, அது மாற்றியாச்சுங்க நிகழ்ச்சி அப்படிமா. இது அட்வான்ஸ் வாங்கியிருந்தா அந்த வேலையை செய்ய மாட்டான், புரியுதுங்களா. இன்னொன்று என்ன பண்ண, இன்னொரு கோஷ்டி, சார் டிக்கெட் நீங்களே போட்டுங்க, இங்கே வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுமா. ஸோ அதுவும் சேர்த்து முடிஞ்சுது. இப்படியெல்லாம் வர என்ன பண்ணேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்புறம் பார்த்தோம், லெஃப்ட்டில் பார்த்தா ஒரு மியூசிக் சேனல் காம்பேர் பண்ணி 30,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்குது. என்னடா இது, அறிவுக்கு இந்த காசு நம்ம இலவசமாக பண்ணிட்டு வரோம், இது இப்படி போகுதுன்ட்டு அப்புறம் ஐ ஸ்டார்டட் சார்ஜிங் 10,000 அப்படின்னு தொடங்கினேன். அடுத்து 25 ஆக்கினேன். அடுத்து ஒரு ஃபில்ட்ரேஷன் தேவைப்படுது, ஏன்னா எல்லா நாளும் நம்ம போக முடியாது. 50,000 அப்படின்னு கொண்டாந்து ஃப்ரீஸ் பண்ணேன். அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. இந்த 50 வரும்போது கொஞ்சம் டீசென்சி அதிகரிச்சுது. என்னன்னாக்கா, இந்த காலேஜ் சேர்மனா இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுறாத, அவரோட டேரிஃப் இது, ஃப்ளைட்டை போட்டு இதை பண்ணிவிட்டு அவர் பாட்டு வந்து பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு நமக்கு மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த ஓசியிலேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள் வந்து ஆரம்பிச்சோன்னே, இப்போ வந்து எனக்கு இன்னும் லிமிட்டட் நேரம் தான் இருக்கிறதால 1 lakh அப்படின்னு ஒன்று ஸ்டெபிலைஸ் பண்ணி இதை இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 1 lakh பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 lakh வாங்கிப்பேன், எனக்கு என்னோட பிஸ்னஸ் தன்னிறைவாக இருக்குது, நான் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த அடுத்த 2 மாதத்துக்குள்ளே ஒரு 4,25,000 கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பை பிரித்து கொடுத்து ஃபீஸ் கட்டிட்டு ஒரு பைசா அதில் நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிட்டது கிடையாது. அது அமைதியாக நடக்கும். அது சத்தம் போடாமல் யாருக்கு பண்ணுறோன்னு கூட தெரியாமல் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். என் பேர் துவாரகேஷர். நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா பர்சன் நானுங்கிற ஒரு கனவோடு தான் இருக்கேன்.
ஸோ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நங்கநல்லூர் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு என்னென்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த ரோட் க்ளோஸ் தான் இருக்கும், அது கஷ்டம். இது நம்ம யாராவது முன்னாடியே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு தாட் வந்து சார். ஸோ அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கூகுள் சொல்லுது தப்பாக சொல்லுது, அதான் பிரச்சனை. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ இது எப்படின்னா நாங்கள் என்ன ஐடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா லோக்கல் அஃபீஷியல்ஸோட ஒரு கனெக்ட் வச்சுன்னு, இல்லை நானே ரவுண்ட்ஸ் போய் அதை பார்த்துட்டு நியூஸோ ஏதோ கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் சார். ஒரு 5 months பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரு யங்ஸ்டரை எனக்கு நீங்கள் என்ன சார் அட்வைஸ் சொல்கிறீங்க, இது எப்படி மேலே எடுத்துகிட்டு உங்களை மாதிரி நானும் மீடியா பர்சன் வரேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு என்னோட இயல்புக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துடுச்சு. நானும் எங்கள் அப்பா மாதிரியே கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. உங்கள் அப்பா கலெக்டர் ஆகணும் இல்லை, அவரும் ஆசைப்பட்டார் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணுறது நல்ல ஒரு பிரமாதமான விஷயம். இதில் என்னென்ன டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்குங்க. இப்போ நீங்களே ஃபிசிக்கலாக சுற்றுறதுங்கிறது இம்பாசிபிள், அது பியாண்ட் லிமிட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நங்கநல்லூர் கனெக்டை சென்னை கனெக்டாக உயரணும், அதுதான் உங்களுடைய அடுத்த லெவலோட ப்ராஜெக்டோட இதாக இருக்கணும். அப்போ அது ஃபிசிக்கலாக நீங்களேங்கிறத தாண்டி டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்குங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஊரில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வெற்றி அடையாமல் தோல்வி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கான்செப்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது இல்லை. இதை நீங்கள் கமர்ஷியல் ஆக்கினா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும், நிற்க முடியும். தயவு செய்து இதை கமர்ஷியல் ஆக்குங்க. இதில் கமர்ஷியல் சஸ்டைனபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் அடுத்து கொண்டு வர முடியும். லிட்டரலி லைக் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர் மாதிரி தான் நீங்கள் செய்கிற விஷயம். இன்றைக்கி நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா சமாளிக்க முடியாது. பல நேரங்களில் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ நான் வாட் ஐ சஜஸ்ட், இந்த மாடலை இது பண்ணுங்க. சமர் எனக்கு ஒரு கால் அடிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒரு சிட்டிங் உட்காருங்க, உங்களை அதை ப்ராப்பராக கைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது என்னுடைய பொறுப்பு. வணக்கம், நான் தயாளன். ஓ, என்ன லைன் உங்களோட லைன் என்ன? சார் கூட தான் இப்போதைக்கு. ஓ சரி, அதான் கேட்டு தெரிஞ்சுக்க. இல்லை உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான். சாரி, இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சமூக சேவைக்காக வில்வராய நல்லூர்னு சொல்லிட்டு அங்கே வந்து எது பக்கத்தில் நியர் மதுராந்தகம் தாண்டி. ஓ சரி, அங்கே ஓல்ட் ஏஜ் பீப்புள் கூட கொஞ்ச நேரம் அவங்க கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு வந்தோம். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. பாட்டுலாம் எங்களுக்கு உயிர். அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எல்லாம் கேள்வி கேட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை சாரி சார், தேங்க்யூ சார். சாரி ஃபார் தட். அவர் இந்த முதியோர் இல்லம் சொன்னார். நீங்கள் நிறைய பேர் முதியோர் இல்லத்துக்கு உதவுறீங்க. சார் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு, இங்கே இந்த சார் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். உதவும் கரங்களில் நான் சொல்ல ஒரு 20 yearsக்கு முன்னால் இருக்கும். உதவும் கரங்களில் போயிருந்தேன். இப்போ ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு பாட்டியம்மாவை வந்து காமிச்சு அந்த பாட்டியம்மா கேட்கும், என் பையன் எப்போ வருவான் அப்படிங்கும். பிப்ரவரி 30 வருவான் அப்படிம்பாரு ஒரு சிரிச்சுக்கிட்டே. அதுக்கு பாவம் அது கூட புரியாது. அது வந்து வந்துடுவான், நான் February 30 வந்துடுவானா அப்படிம்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான். கொஞ்சம் தூரம் போய், சார் நான் ஜோக் அடித்தேன், நீங்களும் சிரிச்சிங்க, பின்னணியை சொல்லவா அப்படின்னார். சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த அம்மா வந்து ஒரு வீட்டில் பிளாட்ஃபார்மில் கடந்தது, தூக்கிட்டு வந்து சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் கூட்டியாந்து சேர்த்துட்டாங்க. அந்த அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. ஒரு வருடம் கழித்து என்னை கூப்பிட்டு அவங்க பேசுகிறாங்க, அந்த தூக்கியாந்து சேர்த்தது என் பையன் தான், வேறு யாரும் இல்லை. அவங்க வீட்டு வாசலில் கடந்ததாக சொல்லி தூக்கிட்டு வந்து விட்டு, ஏன்னா பொண்டாட்டி வந்து நீ இதெல்லாம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி, அது அப்படியே எனக்கு ஒரு 4-5 நாள் எனக்கு இது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. என்னன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நம்ம மனுஷனாக இருப்போம் உண்மையிலேயே. இது மஸ்ட்டு நம்மளாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஹோம்ஸை போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரணும். விசிட் பண்ணிட்டு வந்தால் நம்ம மனுஷனாக இருப்போம் உண்மையிலே. தேங்க்யூ ஃபார் கிண்ட்லிங். நானும் ஒரே பாடாலூர் பக்கத்தில் திறனிங்கிற வில்லேஜ். நிறைய டிவி நிகழ்ச்சியில் அப்பப்போ கொஞ்சம் பார்க்குறது. அவர் என்ன பண்ணாரோ அவர் தொழிலில் பண்ணுற மாதிரி என் தொழிலை நான் வந்து ஒரே நோக்கத்தில் கொண்டுட்டு போய் நானும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு போகக்கூடாது. நீங்கள் பல சைடு மேலே நான் கம்மி. அது வந்து அதில் எந்த இது மாற்றம் இல்லை. அவர் மீடியாவில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி கொடுக்கறதில்ல. நான் என்கிட்ட வர ஆள் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால பிள்ளைங்களை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. தயவு செய்து வீட்டில் டைம் டேபிள் போட்டிங்கனாலே போதும். நம்ம நல்லா இருக்கமான வீட்டில் நடக்கிற செலவை பிள்ளைங்கிட்ட சொல்லணும். அவர் எப்படி விவசாயமோ நானும் அதே விவசாயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஸ்கூல் தாண்டில் அவர் காலேஜ் படித்தார். இன்றைக்கி நான் வந்து நம்ம இந்தியாவில் 10 பேர்த்தில் ஒரு லிஸ்ட்டில் நான் வந்து எடுத்துமையில் இருக்கேன். இதுக்காக சொல்கிறேன்னு இல்லை. ஒரு நாளைக்கு 3 லட்சம் கியூபிக் மீட்டரில் வெட்டுற மாதிரி என் கம்பெனி வளர்ந்துருக்கு. லேபர்லாம் நிறையா இருக்காங்க. அதுக்காக நான் விளம்பரம் பண்ணுங்கிறது இல்லை. MBA படிச்சுட்டு வர பையன்
பிஇ படிச்சுட்டு போகிற பையன் பயோடேட்டா எழுத தெரில. உண்மை. இதான் உண்மை. Yes. தயவு செய்து இந்த ஆணவத்தை கழட்டி போட்டுருங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எருமாடு வச்சுருந்தோம், பசுமாடு வச்சுருந்தோம், மாடு வச்சுருந்தோம், பண்ணையாள் இருந்தால் எல்லா வேலையும் செஞ்ச அன்னைக்கு எங்களெல்லாம் அவமானப்படுத்தினது தான் நான் ஊரை விட்டு வெளியே வந்தது. இல்லைன்னா ஊர்லேயே எல்லா விதத்துலேயும் செட்டப்பாக இருந்தோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே வந்து பார்த்துட்டு இன்றைக்கி என்கிட்ட வால்வோ எக்ஸவேட்டர் கம்பெனி, எல்லா எக்ஸவேட்டர் கம்பெனி மேனேஜர், எல்லா பேங்க் மேனேஜர் எல்லாரும் என்கிட்ட லோன் வாங்க வரோம். 1000 கோடி லோன் வாங்கியிருக்கேன். எல்லா மேனேஜரையும் பார்க்குறேன். சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியல. ஏன்னா அவர் சொன்னார், எத்தீஸ்ன்னு சொன்னார், சொல்லிட்டமே மாறுறமேங்கிறது இல்லை. நான் சொல்கிறது ஜிஎம், தமிழ்நாடுடைய ஹெட் மேனேஜர் பேசுகிறேன், வால்வோட ஹெட் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன். நேற்று கூட வால்வோ மீட்டிங் பெங்களூர் போயிட்டு வந்தேன். இந்த லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அப்பா அம்மா. தயவு செய்து வீடு டோட்டலி அப்பா அம்மா தாத்தா பாட்டி. நீங்கள் டிவி பார்க்கணும், நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் ஊர் பேச்சு பேசணும், ஆனால் பிள்ளைகிட்ட பேசக்கூடாது. டைம் டேபிள் என்னாச்சு, வீட்டில் பிள்ளை கணக்கு என்கிட்ட இப்போ இருக்குது. பிஇ படிச்சுட்டு வரான், சரி போட அந்த டீசல்னாலும் தெரிஞ்சுட்டு வாடான்னு சொல்லி வேலை கொடுக்குறேன். 25,000 சம்பளம் கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், தங்க வைக்கிறான். 20,000 தான் டீசல் போட்டு வரான், 42,000 எழுதி தரான். 5,000 தான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன், 40,000 எழுதி தரான். காரணம் யார்? அப்பா அம்மா. டோட்டலி அப்பா அம்மா. இதில் காரணம் நம்ம சார் முன்னே சொன்னாங்க, நெகட்டிவ் பேசாதீங்க, பாசிட்டிவ் பேசுங்க. இது வீடு தான் மோசம். நீலாம் உருப்பட மாட்டேன் இந்த இப்போ சொன்னார் பாருங்கள், இதை படிச்சிடலாம் அதை படிச்சிடலாம் மாற்ற. அவனுக்கு என்ன தொழில் தெரியுதோ அது எருவு மாடு மேய்ச்சாலும் மேலே போகலாம், பசுமாடு மேய்ச்சாலும் போகலாம், ஆடு மேய்ச்சாலும் போகலாம், செருப்பு தைச்சாலும் போகலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த எண்ணத்தை வீடு மாற்றாத எந்த கவர்மெண்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பண்ண முடியாது. இன்றைக்கி எனக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க நான் ரெடி, 5 லட்சம் கொடுக்க ரெடி, 3 லட்சம் கொடுக்க ரெடி. இப்போ 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மேனேஜர் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாதம் ஆச்சு, மெயில் தெரியல. அவர் கீழே 1000 பேர் வேலை செய்கிறான், மெயில் தெரியல, சும்மாவே உட்கார வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கோம். நான் கிளம்பும்போது அன்பழகன் சட்டை பயோடேட்டா கொடுக்கப்பட்டேன். சொல்லுறீங்களா? இதுதான் உண்மை. ஏன்னா அவன் என்ன, நான் படிக்காத ஆள், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, நான் எனக்கு என்ன வேணுமோ அதை கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்டு தொழிலை பார்த்துக்கிட்டு ஆனால் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். தயவு செய்து இன்னையிலேருந்து எல்லாருமே வீட்டில் டைம் டேபிள் போடுங்க. என்ன வேணாலும் அவன் பண்ணிட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டோம். நீ இன்றைக்கி பண்ணுற வேலை இன்றைக்கி பண்ணுறான்னு டைம் டேபிள் போட்டுருங்க. விளையாடட்டும், டிவி பார்க்கட்டும், நீங்களும் பாருங்கள். நீங்கள் செஞ்சது அந்த பிள்ளைக்கு தெரியலுங்க. எல்லா பையனும் நல்ல பையனாக ஆகிடும். ஆனால் நெகட்டிவ் பேசாதீங்க. உருப்பட மாட்டேன், நீலாம் விளங்கவே மாட்டேன். இப்போ சார் சொன்னது தான், எந்த படித்தவனும் பெரிய சாதிக்கலை, ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் சாதிக்கலை. படிக்காத ஆள் தான் எம்ஜிஆர், கலைஞர், சிவாஜி, கண்ணதாசன், இளையராஜா எல்லாருமே சாப்பாட்டு கஷ்டப்பட்டவங்க தான் மேலே வந்திருக்காங்க. எல்லா நல்ல ஒழுக்கமும் இருந்திருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதனால் தயவு செய்து நெகட்டிவ் இல்லாத பாசிட்டிவ். இதுக்கு சிம்பிளாக நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லணுன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற அத்தனை, இந்த மைக்கு 100%, நம்ம கார் 100%, செல்ஃபோன் 100%, சிம் கார்டு 100%, எதை எடுத்தீங்கனாலும் நீங்கள் பேசினா 100 தான். என் கார் வெஹிக்கிள் 100%, எல்லாம் 100. ஆனால் நீங்கள் பேசுகிற வீட்டில் நெகட்டிவ். எதுனாலும் பாசிட்டிவ் பேசுகிறேன்னா நெகட்டிவ் தான் பேசுகிறோம். அதுதான் பிரச்சனை. அதை மாற்றிட்டிங்கன்னா எல்லோரும் 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்துடும். நீங்களே வராது, எடுக்க மாட்டான், செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இவ்வளோ இது. பயோடேட்டா எழுத தெரியலன்னா என்ன பண்ணிட்டுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு பயோடேட்டா இல்லை எழுத தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து மாற்றிக்கிட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் பார்த்து வீட்டில் எழுதுனா, அவங்க சார் சொன்னது தான். நான் கணக்கு எழுத ஆரம்பித்தது தான். இப்போ சார் 6வது, நானும் 6வது பையன்தான். எனக்கு மேலே 5 பேர், எனக்கு கீழே ஒருத்தர் சிறுசை 7 பேர். சாதாரண இது. இந்த எங்கள் ஊருக்காரர் என்னமோ படாலூர்காரர் ஒருத்தர் என்ன சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தயவு செய்து கணக்கு எழுதுனதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் பண்ணலை. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். ஃபேமிலியில் தொழில் வளர்த்துருக்கோம். 600 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அத்தனை கவர்மெண்ட் சொல்கிறத பூரா இப்போ சார் சொல்லி வீடு விவசாய ஃபேமிலின்னு சொல்கிறதுல எனக்கு வெக்கம் இல்லை, எந்த அவமானம் இல்லை. அந்த எளிமையில் தான் இருக்கேன், எந்த இதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, விவசாயம் ஒன்றும் தான் அறம் செய்யும். அறம் செய்யுன்னா, நெல் நட்டாங்கன்னா, விவசாயம் பண்ணாங்கன்னா, கொக்கு, குருவி, ஆடு, மாடு, என்ன புழு பூச்சி எல்லாம் தின்னது தான் தானியம் வீட்டுக்கு வரும். அந்த அறம் தான் அவங்கள விவசாயியை காப்பாற்றிக்கிட்டே இன்று வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த படித்தவங்ககிட்ட பேங்கில் போட்டுட்டு எச்சி கையால் காக்கா ஓட்டாத, அறம்னா என்னன்னே தெரியாத அப்பா அம்மா தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்காங்க. அவன் லஞ்சம் வாங்குறான், நீ ஏன்டா லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. அப்பா அம்மா சொல்லித்தராங்க, தாத்தா பாட்டி சொல்லித்தராங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கே வருது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வரக்குள்ள ஒற்றுமையாக நீயா நிற்கிறண்டா, நமக்கு போதும்னு உறுதியாக வைராக்கியம் இருந்துட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம்.
நம்ம நல்லா இருக்கலாங்கிறது தான் இதுதான் அடிப்படை. இதுதான் அறம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். எதுவும் சாரி இதாக இருந்தால் பண்ணிக்குவோம். தேங்க்யூ. உங்களோட ஒரு கருத்தோட அப்படியே அடிஷனையும் சொல்லிடுறேன். பல நேரங்களில் இந்த மாதிரி இந்த படிக்காத உதாரணங்களை சொல்லி இவங்கெல்லாம் படித்தாங்களா அப்படின்னு சொல்கிறது மாணவர்கள்ட்ட ராங் மெசேஜாக போகுது. எப்படின்னா படிக்க வேணாம், அது என்ன வசதியாச்சே அப்படிங்கிற மெசேஜ் போகுது. ஸோ அதனால் பல நேரங்களில் சொல்கிறோம், இவங்கெல்லாம் இந்த வெற்றி பெற்றவர்கள்லாம் படிக்காதவங்க எல்லாம் வெற்றி பெற்றில்லை. அதை தெளிவாக சொல்லிட்டோம்னாக்க படிக்கணுங்கிற முக்கியத்துவமும் சேர்ந்து வந்துடும். அதோட தான். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து மிகப்பெரிய இந்த நன்றி. இந்த வந்திருக்கிற அத்தனை பேரும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், பல்வேறு வயதினர், என் மீது மரியாதை கொண்டு எனக்காக வந்திருந்து என்னோட இவ்வளோ நேரம் செலவழித்து பார்ட்டிசிபேட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உண்மையிலே மனமார்ந்த நன்றி. சிறப்பு நன்றி என்சி மோகன்தாஸ். அவர் நீண்ட கால நண்பராக இருந்தாலும் அடிக்கடி சந்திச்சுப்போம், அடிக்கடி பல விஷயங்களை பேசிப்போம், பல விஷயங்களை விவாதிச்சுப்போம். அதே மாதிரி குவைத்துக்கு கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபங்க்ஷனில் இதெல்லாம் பேசியிருக்கோம். இதை பொறுத்தவரையிலும் அவர் வந்து கேட்டுகிட்டே இருந்தார். போன மாதமே ஒரு முறை கேட்டார், அதுக்கு ஒரு முறை கேட்டார். எனக்கு அந்த டே இப்படியே ஒத்து வராமல் தள்ளி போயிட்டே இருந்தது. இது வந்து ஒரு வகையில் என்னாச்சுன்னா 2 வகையில் இது சிறப்பாக அமைஞ்சிருச்சு. சிறப்புன்ட்டு நீங்களே போட்டிங்க. எங்களுக்கு டெலிவிஷன் துறை மாதிரி இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. வந்து இன்னொன்று வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை தான் 7/10 தான் என்னுடைய பிறந்தநாள். ஸோ பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாகவும் இது ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். I am very extremely happy that we can program today. ஆகாயன் ஆசை நிறைவேறுமா இந்த பாடல் ஞாபகம் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த பிரபாகரனோட இதுக்காக நம்ம நேரம் பார்த்து நெருக்கமாக நம்ம பேச முடியுமா, படக்க முடியுமா என்ற கனவை நிறைவேற்றியது பார்த்தீங்கன்னா பெண்ணாக்கள். அதற்காக மோகன்தாஸ் பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாசம் ஹெல்த் வழங்குறாரு. நம்ம சாப்பாடு ஹெல்த் வேற, ஆனா இந்த விட்டு சாதாரண ஹெல்த் இல்லை. I will not take the words of the able to mention everything. வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம சேர்ந்து அழகா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவருடைய பயணத்தை கரெக்டா வந்து எஜுகேஷன் ஆரம்பிச்சு இப்ப எந்த லெவல் இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒரு சீக்வன்ஸா அப்படியே பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்காரு இல்லையா? அது பெரிய கேரக்டர். இப்ப நான் வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்கிறேன். நான் உடனே பார்த்தா நான் நோட் பண்ணியிருக்கேன். இவர் பேரு நான் ஒரு புத்தகம் எழுதலாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஆசை இருக்கின்றது. இது வந்து நம்பர் 1. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற வகையில நம்ம நெல்லை பாலு அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அதாவது இறைவனே சொல்ற நான் ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி. இவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்ற அனுபவத்தை ஒவ்வொரு அனுபவத்தையும் புட்டு 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 வச்சார். அதனால அவனுக்கு எந்த வெற்றிகள் தோல்விகள் ரெண்டையுமே பாத்தீங்கன்னா இருக்காரு. ஒரே வழியில சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். அது சந்தேகமே கிடையாது. சார், உங்களுடைய சாதனைகள் எங்கள் மனதை அப்படியே தொட்டிருக்கு.
உங்களுக்கு எனக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது. ஐ எம் ஆல்சோ எஸ்ஆர் ட்ரெயினர் ஃபார் அபவுட் 35 இயர்ஸ் ஆர் 40 இயர்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி போகாது. நம்பர் 2, நான் அட்வர்டைஸ்மெண்ட் சமாதானமாக இப்போ சாய் சங்கரனுடைய ஐபாட் சாய் சங்கரா சாய் முருகன் சாய் துணை மூடி பண்ணிட்டு இருக்கோம். சாய் துணை கட்டி முடிச்சுக்கு டிஃபரெண்ட் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கும். அது நீங்க பல பண்ற ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான். கண்டிப்பா உங்களுடைய ஆலோசனைக்கு உங்களுடைய கன்சல்டேஷனுக்கு கண்டிப்பா நான் வந்து உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஆதரவும் ஆலோசனையும் கண்டிப்பாக எனக்கு தேவை. இறுதியாக இது வந்து ராதாகிருஷ்ணா படம். இது வந்து இது வரைக்கும் நான் வந்து கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாருக்கும் 50,000 பேருக்காவது கொடுத்துருப்பேன். அந்த கல்யாணங்களுக்கெல்லாம் போய் இப்போ 2 லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னா அட்லீஸ்ட் 50,000 கல்யாணத்தை நேரம் அட்டன் பண்ணியிருப்பேன். அதோட எல்லாம் அட்டன் பண்ணி இன்வேரியபிளி கேஸும் நான் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான். ஸோ அந்த ராதாகிருஷ்ண படத்தை இன்னைக்கு அவர்களுக்கு என்னுடைய அன்பு ஆசைகளாக, அவருக்கு என்ன ஏஜ் கரெக்டாக தெரியாது எனக்கு 63 I'm 77 years old, 7 years young. அந்த வகையில் என்னுடைய ஆசைகளை அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க 2 பேருக்கு இந்த சமயத்தில் உங்கள் சார்பாகவும் சாய் சங்கரா சார்பாகவும் என் சார்பாகவும் கொடுப்பதிலே மிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Once again, I thank everyone for this beautiful opportunity. எங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைப்பதற்காக நான் நன்றி சொல்கின்றேன். உண்மையிலேயே இது ஒரு பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. அடுத்து உணவு காத்திருக்கிறது. அதனால மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த தினம் மாறிவிட்டது. நம்ம எல்லாம் பாகியசாலிகள் சார். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா.